அதெல்லாம் நீங்க பாத்தீங்களா இல்லையா? அந்த கலவரம் வந்து ஒரு தமிழ்நாட்டுல. அந்த மலை எங்களுடைய மலை, இந்துக்களுடைய மலை. உங்களுக்கு என்ன பிரச்சனை? சிஐஎஸ்எஃப் யாரு? சிஐஎஸ்எஃப் யாருக்கு எங்க பாதுகாப்பு? அந்த அறுபடையில இதே மாதிரி நீங்க பண்ணிருக்கலாம்ல. எதுக்கு திருப்பரங்குன்றத்தை மட்டும் நீங்க பேசுறீங்க? அறுபடையில இந்த பிரச்சனை இருக்குதா? அறுபடையில பிரச்சனை நீங்க எப்படி பண்ணுவீங்க? சிக்கந்தர் தர்கா எங்க இருக்கோ அங்கதானே நீங்க பண்ணுவீங்க. சிக்கந்தர் தர்கா பிரச்சனை இல்லைங்க. நீங்க ஏன் தீபத்தூண் அப்படின்னு சொல்லி ஒரு சர்வேகல்ல ஏத்தணும் அப்படின்னு நீங்க கற்பூரத்தை அர்ச்சகர் தட்டுல தான் ஏத்தணும், தீபத்தை தீபத்தூண்ல தான் ஏத்தணும். நீங்க சனாதனத்துக்கு எதிராக நிக்கும் போது நாங்க சட்டத்தை மீறது எங்களோட இயல்பு தானுங்க. அது சட்டத்தை மீறல, ஜட்ஜ்மெண்டோட வந்திருக்கிறோம் நாங்க. தமிழ்நாட்டுக்குள்ள எங்களை போன்ற மக்கள் வந்து வாழவே முடியாதுங்க. அதுக்கு ஒரு உதாரணம் என்ன சொல்லலாம்னா, திருப்பரங்குன்ற மலை இருக்குது இல்லைங்க, அங்கே எங்களால் ஒரு தீபம் ஏற்ற முடியல. அதுக்கு இந்த அரசாங்கம் வந்து இவ்வளோ காலமாக எங்களுக்கு முட்டுக்கட்டையாக நிற்கிது. காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு பக்கத்தில் வந்து நாங்கள் வழக்கமாக தீபம் ஏற்றிட்டு இருக்கிறோம். இந்த திமுக அரசு தொடர்ந்து இந்துக்களுக்கு எதிராக இருக்கிறதுக்கு நான் இன்னொரு சான்று உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த மாநிலத்தில் திமுக அரசு மறுபடியும் அமைஞ்சதுன்னா நம்மளால உயிரே வாழ முடியாதுங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய எடுத்துக்காட்டுங்க. இப்போ திருப்பரங்குன்ற மலை பற்றி பார்த்தோம். நம்ம தீர்ப்பு வந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்குறாங்க, யார் வந்து ஆக்கிரமிச்சு கட்டியிருக்கிறாங்க, எந்த மதம் இதை வந்து இன்னைக்கு வரைக்கும் கைக்குள்ளே வச்சிருக்குது. நம்ம வந்து சைவமாக கும்பிட்டுக்கிற ஒரு சாமியை போய் அதுக்கு பக்கத்தில் ஒரு இடத்த கட்டிட்டு அங்கே ஆடு மாடு கோழின்னு வெட்டிட்டு நம்ம சாமியை வந்து அசங்கிப்படுத்திட்டு நம்மளை சாமி கூட விடாமல் தொடர்ந்து ஒரு குரூப் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்குது. அவங்களுக்கு ஆதரவாக இந்த அரசாங்கம் நிற்கிது. நாங்கள் என்ன கேட்குறோம்? எங்கள் சாமியை நாங்கள் கும்பிடணும். நான் மலை ஏறி போகிறேன், படிக்கட்டில் ஏறி போகிறேன், காசி விஸ்வநாதனை கும்பிட போகிறேன், முருகனை கும்பிட போகிறேன். அந்த மலை எங்களுடைய மலை, இந்துக்களுடைய மலை. உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் எங்களை விட மாட்டேங்கிறீங்க? இன்னொரு மதத்துக்கு ஆதரவாக நிற்கிறேன், நீங்கள் சொந்த மதத்துக்கு ஏன் ஆதரவாக நிற்க மாட்டேங்கிறீங்க? இங்கே மதத்தை நீங்கள் சொல்லாதீங்க, இந்தியான்னு எடுத்துக்கோங்க. இந்தியா என்பது ஒரு மத சார்பற்ற நாடு. ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் ஒன்று சொல்கிறேன் நான். எஸ்ஆர் பொம்மாய் வழக்குன்னு ஒன்று இருக்குது, அதை எடுத்து படிங்க, டீட்டெயிலாக படிங்க. அதில் சொல்லியிருப்பாங்க இந்தியா என்பது ஒரு மத சார்பற்ற நாடு அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருப்பாங்க. திருப்பரங்குன்ற இஷ்யூ இங்கே கொண்டுட்டு வரீங்களே, ஒரு படையை மட்டும் எதுக்குங்க எடுத்துக்கிறீங்க? அறுபடை முருகன் இருக்காங்க, அதில் ஒரு படையை மட்டும் நீங்கள் எடுத்து பிரச்சனை பண்ணுறதுக்கான அர்த்தம் என்ன? ஏன்னா அதில் மேலே வந்து சிக்கந்தர் தர்கா இருக்குது. அப்போ அதில் கை வச்சாதானே நீங்கள் நினைக்கிறது எனக்கு சாத்தியமாகும். அதனால அந்த ஒரு படையை நீங்க எடுத்து நீங்க வந்து பிரச்சனை பண்ணி ஒரு மத கலவரத்தை உண்டாக்கி மக்கள் மனசுல ஒரு விஷத்தை விதைச்சு ஒரு எப்படி மத சண்டையை ஏற்படுத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்க வந்து சாதிச்சுக்கணும் அப்படின்றதுக்காக திருப்பரங்குன்றத்துல உட்கார்ந்துருக்கீங்க. அயோத்தியிலே இதே தான் பிளான் போட்டீங்க, அயோத்தியில வீழ்ந்து போயிட்டீங்க. இதே மாதிரி திருப்பரங்குன்றத்திலையும் நடக்கும், அதுல எந்த வித மாற்றமுமே கிடையாது. திருப்பரங்குன்றத்துக்கு ஜட்ஜ்மெண்ட் எப்போ வந்துச்சு? 1996 வந்து ஜட்ஜ்மெண்ட் எப்போ வந்துருச்சு. அதை வச்சுட்டு இன்னைக்கு புதுசா ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் வந்து ஜட்ஜ்மெண்ட் சொல்றாரு, சர்வே கல்லுல போய் தீபத்தூண் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீபத்தூண்ல போய் நீங்க வந்து தீபம் ஏத்துங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுக்கறாரு. கொடுத்தப்ப எல்லாரும் போய் தீபம் ஏத்த போறோம், கீழே பயங்கர கலவரம். அதெல்லாம் நீங்க பாத்தீங்களா இல்லையா? அந்த கலவரம் வந்து ஒரு தமிழ்நாட்டுல. இதை நான் வன்மையா கண்டிக்கிறேங்க. அது வந்து கலவரம் கிடையாதுங்க. எப்படி கலவரம் கிடையாதுன்னு நீங்க சொல்லுங்க? சாமி கும்பறக்கு வந்திருக்கிறோம் நாங்க வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட். சாமி கும்பிடுறா அறுபடை இருக்குங்க, அறுபடையிலேயே முருகன் இருக்கிறாரு. அந்த அறுபடையில இதே மாதிரி நீங்க பண்ணிருக்கலாம்ல. எதுக்கு திருப்பரங்குன்றத்தை மட்டும் நீங்க பேசுறீங்க? அறுபடையில இந்த பிரச்சனை இருக்குதா? அறுபடையில பிரச்சனை நீங்க எப்படி பண்ணுவீங்க? சிக்கந்தர் தர்கா எங்க இருக்கோ அங்கதானே நீங்க பண்ணுவீங்க. எங்களுக்கு சிக்கந்தர் தர்கா பிரச்சனை இல்லைங்க. எங்களுக்கு முதல்ல வந்து தீபம் ஏத்துறதாங்க பிரச்சனை. நாங்க சும்மா வரல, ஜட்ஜ்மெண்டோட வந்திருக்கிறோம். நீதிபதி நானும் சொல்றேன், ஜட்ஜ்மெண்ட் எப்பவோ வந்துருச்சு. நீங்க அத ஒரு பிரச்சனையை எடுத்துட்டு புதுசா ஒரு நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் வந்து சொல்றாரு ஜட்ஜ்மெண்ட் வந்து உங்களுக்கு ஃபேவரா வருது, நீங்க நினைக்கிறத அங்க வந்து சாதிக்கணும் அப்படின்றதுக்காக திருப்பரங்குன்றத்துல இந்த மாதிரி பிரச்சனையை நீங்க ஏற்படுத்துறீங்க. எங்களுக்கு தமிழ்நாட்டுல உயிர் வாழ்றதுக்கே பயமா இருக்குதுங்க. நாங்க ஒரு சுவாமிநாதன், நீங்க வட மாநிலங்கள்ல போய் பாருங்க. ஏன் சுவாமிநாதன் ஒரு ஜட்ஜு ஒரு ராணுவ அதிகாரிகளை அனுப்பிச்சு சாயங்காலம் 6 மணிக்குள்ள வந்து சிஐஎஸ்எஃப் யாரு? சிஐஎஸ்எஃப் யாருக்கு எங்க பாதுகாப்பா நீதிபதி அனுப்பிச்சு இருக்காங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீதிபதி எப்படி சிஐஎஸ்எஃப் அனுப்ப முடியும்? அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு, அனுப்புறாங்க. உங்களுக்கு அதிகாரம் இல்ல, பேசாம இருக்க வேண்டியதானே? அதிகாரம் நீங்க ஒரு நீதிபதி அனுப்பிச்சு வச்ச சிஆர்பிஎஃப் வீரர்களையே உங்களுடைய மாநில காவல்துறை அதிகாரி வச்சு எங்க இருக்க வேண்டிய ஆளு எங்க அனுப்புறாங்க? அப்ப நீங்க ஒரு மாநில காவல்துறை எங்களை அனுமதிக்கலைங்கிற போது ஒரு ஜிஆர் சுவாமிநாதன் போன்ற ஒரு நீதிபதி சட்டத்துக்கு அகைன்ஸ்டா நடக்கிறப்ப நாங்க எப்படி அனுமதிப்போம்? நீங்க சனாதனத்துக்கு எதிராக நிக்கும் போது நாங்க சட்டத்தை மீறது எங்களோட இயல்பு தானுங்க. அது சட்டத்தை மீறல, ஜட்ஜ்மெண்டோட வந்திருக்கிறோம் நாங்க. அதே ஜட்ஜ்மெண்ட் எப்ப, எந்த ஜட்ஜ்மெண்ட் எப்ப என்ன சொல்லி இருக்குன்றதை நீங்க எடுத்து புத்தகத்துல படிங்க சார். படிச்சதுனால தாங்க சட்டத்துல வந்து தீர்ப்பு கொடுத்து வச்சிருக்காங்க ஜிஆர் சுவாமிநாதன் போன்றவங்க. என்னத்த தீர்ப்பு கொடுத்து வச்சிருக்காங்க? அப்பனா நீங்க ஏன் திருப்பரங்குன்றத்துல
இடத்துல எதுக்கு நிக்கிறீங்க? நீங்க அறுபடையும் இருக்குல்ல, அறுபடையிலும் முருகன் வசிக்கிறார், முருகன் இருக்கிறார் அப்படின்னு இருக்குல்ல, அங்க எல்லாத்துலயும் போய் உங்களோட பிரச்சனையை நீங்க பண்ண வேண்டியதானே? எதுக்கு திருப்பரங்குன்றத்துல மட்டும் வைக்கிறீங்க? ஏன்னா உங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. ஏன்னா அங்க தர்கா இருக்கு, சிக்கந்தர் தர்கா இருக்கு. அங்க வந்து அந்த தர்காவை அகற்ற வேண்டும், ஒரு மதக்கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும், நீங்கள் நினைத்ததை அங்கே சாதிக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே திருப்பரங்குன்றத்தை சூஸ் பண்ணி இன்னைக்கு நீங்க அந்த பிரச்சனையை ஏற்படுத்தி ஒரு மதக்கலவரத்தை நீங்க ஏற்படுத்திட்டு இருக்கீங்க. இதே மாதிரி தானே பாபர் மசூதி இடிக்கப்பட்டது வரலாறு சொல்லுது இல்ல, அதை எடுத்து பாருங்க. நாங்களும் வரலாறு தான் சொல்றோம். அதே வரலாறு தான் நானும் சொல்றேன். அப்படியே வரலாறு சொன்னாலும் ஜட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்கு? முன்னாடி உள்ள அதே திருப்பரங்குன்ற இஷ்யூல முன்னாடி எழுதின ஜட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்கு அப்படின்றத பாருங்க. தேர்தல் வருது இல்லைங்க, தேர்தல் வரதுனாலதான் நானும் சொல்றேன். உங்களுக்கு ஃபேவரா எல்லாமே நடக்கணும், நீங்க நினைச்சதை முடிக்கணும் அப்படின்றதுக்காக முருகனை பயன்படுத்தாதீங்க. ஏங்க முருகன் எங்களுடைய இஷ்ட தெய்வங்க. முருகன் இஷ்ட தெய்வம். தீபம் ஏத்த கூடாதா? இந்த நாட்டுல இந்துக்கள் பெரும்பான்மையா இருக்கிறோம். ஒரு தீபம் ஏத்த கூடாதா? தீபம் ஏத்தணும் அப்படின்னு சொல்லிருக்கு. நீங்க ஏன் தீபத்தூண் அப்படின்னு சொல்லி ஒரு சர்வேகள்ல ஏத்தணும் அப்படின்னு நீங்க கற்பூரத்தை அர்ச்சகர் தட்டுல தான் ஏத்தணும், தீபத்தை தீபத்தூண்ல தான் ஏத்தணும். அதுக்கு தான் நாங்க ஜட்ஜ்மென்ட் வாங்கிட்டு வந்திருக்கோம். அதே தாங்க நீங்க எடுத்து படிங்க. அந்த தீபத்தூண் அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறது ஒரு சர்வேகல் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. நாங்க உங்ககிட்ட ஒண்ணுதான் சொல்றோம் மேடம். பாபர் மசூதிக்கு எப்படி இறுதி தீர்ப்பு வந்து அந்த பிரச்சனை முடிவாக்கப்பட்டுச்சோ அந்த மாதிரி இதுக்கும் ஒரு இறுதி தீர்ப்பு வரும். தமிழ்நாட்டுல வரவே வராது சார். தமிழ்நாட்டுல நீங்க நினைக்கிறது நடக்கவே நடக்காது. பாபர் மசூதி இடிக்கப்பட்டு நீங்க நினைத்ததை எப்படி அங்க சாதிச்சீங்களோ அது மாதிரி தமிழ்நாட்டுல நீங்க சாதிக்கவே முடியாது. பாப்போம், தேர்தல் முடியட்டும். தேர்தல் முடியறப்ப பாருங்க, தமிழ்நாட்டு மக்களே பாப்பாங்க பாருங்க. அது மாதிரி ஒரு சம்பவம் அரங்கேறவும் விட மாட்டாங்க. தமிழ்நாடு வந்து மற்ற மாநிலங்கள் எல்லாத்துக்குமே ஒரு முன்னோடியை திகழக்கூடிய மாநிலம். அதனால தமிழ்நாட்டுல நீங்க நினைக்கிறது நடக்கவே நடக்காது. நம் மண்ணை நாமே காப்போம்.